ஒரு காட்டில் அரசமரத்தடியின் கீழ் ஒரு முனிவர் தவம் மேற்கொள்ளுகிறார். அனுதினமும் அவ்வழியாக ஒரு விறகை வெட்டி வந்து சந்தைக்கு சென்று விற்று ஜீவனம் செய்கிறான். அவன் உடல் மெலிவுற்று வறுமையிலும் இருப்பதால் ஒரு நாள் அந்த முனிவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, ஏனப்பா இப்படி இருக்கிறாய், உனக்கு இது போதுமானதாக இருக்கிறதா விறகு வெட்டி விற்பது? சாமி, வயிற்றுக்கு ஒரு வேலைக்கு தான் சாமி பத்துது, 3 வேளை பட்னியாகிறேன் சாமி. என்னப்போ சொல்லுகிறாய்? ஆமாம் சாமி, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்றால் அடுத்த காடு சந்தன காடு இருக்குது, அங்க போய் பார்க்க. என்ன சாமி, நான் இந்த காட்டிலே தான் ஓண்டுங்கிறேன், சந்தன காடு இல்லை, போய் பாருப்பான். அடுத்த காட்டுக்கு போறான், சந்தன மறந்து வெற்றான், வித்தான். ஒரு 10 நாளுக்கு வரவில்லை. மீண்டும் வருகிறான். என்னப்பா சாப்பிட்டியா, சந்தோஷமா இருக்கிறியா? மற்ற இல்லை சாமி, நல்லா சந்தோஷம். அடுத்த கட்டத்துக்கு போலியா முனிவர்? இல்லை, என்ன கட்டத்துக்கு? அடுத்தது வெள்ளி மலை இருக்குது. வெள்ளியா? அப்படியா? வெள்ளி மலைக்கு போய் வெள்ளியை வித்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு வரல. திருப்பி ஒரு நாள் வந்தார். முனிவர் பார்க்குற, என்னப்பா சந்தோஷமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன் சாமி. இன்னும் ஏன் அடுத்த கட்டத்துக்கு முன்னே இல்லை? அடுத்த கட்டம் என்னப்பா? தங்க மலை, வைர மலை. அப்படியா சாமி? சரி சாமி சாமி சொல்லிட்டு அந்த வைரத்தையும் தங்கத்தையும் வெட்டி வித்துட்டு நீண்ட நாள் வருவதாக இல்லை, ஒரு நாள் அங்கே வருகிறான். அவரை, என்னப்பா எப்படி இருக்கிற? அடுத்த கட்டத்துக்கு முன்ன போங்க சாமி, மனசுல நிம்மதியே இல்லை. வெறும் இதை விட அடுத்தது என்ன வேணும்? மன நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன், தவிக்கிறேன், எனக்கு நிம்மதி தேவைன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் காலில் விழுகிறார். சாமியார் சொல்ற, அப்பா, உலகம் அதன் போக்கிலே சுழண்டு கொண்டு இருக்கிறது. அது ஒருபோதும் நன்மையோ தீமையாகவே சுத்துவதில்லை. நம் மனம்தான் சந்தோஷப்படுகிற போது துள்ளி குதிக்கிறோம், வருத்தப்படுகிறது கண்ணீர் விற்கிறோம். நம் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தி கொள்பவன் தான் இறைவனுக்கு ஒப்பாகிறான். சாமி, நீங்க அப்படி இருக்கிறதால சாமியாராக இருக்கிறீங்க. ஆமாம்பா, நீ பக்குவப்படாத மனிதனாக இருப்பதால் தான் சிற்றின்பத்திலே லயத்திருக்கிறாய். எப்போது இறைவன் நினைத்து பேரானந்த நிலைக்கு வருகிறாரோ அப்போதுதான் இந்த பூமியை விட்டு நாம் செல்லுகின்ற காலத்தில் பேரானந்த நிலை இறைவனோடு கலக்க நேரிடும் என்றார். அறிந்தான் உணர்ந்தான் விறகு வெட்டி அனுதினமும் அந்த குருவிடம் சென்று, அந்த முனிவரிடம் சென்று ஆசி பெற்று இவனும் தியானம் மேற்கொண்டான். பின்னாளில் சிவபதம் அடைந்தார் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.